வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பெப்பர் ப்ரான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பெப்பர் ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதோட ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதில் உள்ள அந்த தண்ணீர்லாம் வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகணும். நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் பால் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த தேங்காவையும் நீங்கள் நல்லா சிம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் போயிடுச்சு. நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது வெங்காயம் பெருசாக கடிப்படாது. நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக குக் ஆகிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாகிடும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விட்டு வதக்குங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் கிட்டத்தட்ட நல்லா மேஷ் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயத்து கூட இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் இறால் சேர்த்துக்கலாம். இறாலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த குடல் பகுதியெல்லாம் இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விடுங்க இந்த மசாலா கூட. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நான் சேர்த்துருக்க மிளகும் அந்த 3 காஞ்ச மிளகாய் இதுவே போதுமானது. கடைசியில் கொஞ்சம் நம்ம பச்சை மிளகாயை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்ப்போம். இதுவே போதுமானது. இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அப்போ தான் இந்த இறாலில் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வெளியில் வரும். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த இறால் நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இதை கலந்து விடுறேன். இப்போது இறால் எல்லாம் நல்லா சுருண்டுருச்சு. இதில் உள்ள மொத்த தண்ணியும் இந்த இறால்லேருந்து வெளிவந்த தண்ணி தான். இதுலேயே நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 7-8 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை சேர்த்து கலந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் தண்ணியை. இதில் நல்லா வேகட்டும். இது உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் பவுடரை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. தண்ணி
எண்ணெயெல்லாம் ஒரு 3/4 பாகம் நல்லா வற்றிடுச்சு. இந்த இறாலும் நல்லா வெந்துடுச்சு, வாசனையும் நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைம்லேயே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ட்ரையாக வந்துடும் நமக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து பச்சை மிளகாயை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பெப்பர் ப்ரான்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.